ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாடலை கொடுத்து இதே மாதிரி ஒரு மெட்டீரியலில் அதே மாடலில் ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. இந்த அக்கோபா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் ஒரு 4 மீட்டர் மெட்டீரியல் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இந்த மாடலை ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 4 மீட்டர் மெட்டீரியல். ஆனால் பார்த்திங்கன்னா அகலம் வந்து 52 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அகலம் அதிகமான பீஸ் தான் இது. இடுப்பு போர்ஷன்லேருந்து கீழே வர வரைக்கும், அதாவது கொஞ்சம் முட்டிக்கு கீழே வர அந்த அளவுக்கு நான் 33 இன்ச்சுக்கு 2 பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பீஸை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒன்றா கட் பண்ணிவிட்டு இந்த 2 பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். இதை வந்து 4 பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் கீழே வர அம்பர்லா பார்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து 2ஆக மடக்கி போட்டிருங்க. அதாவது இந்த ஒரு பீஸை 2ஆக தான் அகலத்தில் மடக்கி போட்டிருக்கோம். இப்போது இந்த சைடில் ஒரு 6 இன்ச் வச்சுட்டு, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதுக்கு நேர் எடுத்த மாதிரி அதுலேயே ஒரு 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அது வந்து ஜாயின் பண்ணால் அது கிராஸாக தான் ஜாயிண்ட் ஆகும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பக்கத்துக்கு 4 பீஸ், அதாவது இது ஒரு பக்கத்துக்கான பீஸ் தான். இது வந்து இப்போ 4ஆக வந்து நம்மளுக்கு கட் ஆகும். அதாவது இந்த கரப்பக்கத்தில் 2 அந்த ஜாயிண்ட் பீஸ் ஒன்றாவும் இருக்குது. அதை வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணாமல் கூட அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கிறதுல மொத்தமாக 4 பீஸ் இருக்குது. இந்த கீழே வர அகலத்தை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடுப்போட அளவை வச்சுட்டு இதை வந்து 4 பீஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு. ஏன்னா அந்த மாடலில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய அம்பர்லாவா அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அதில் 2 பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம கஸ்டமர் கொஞ்சம் பாடியான பர்சன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பீஸாக அதை போடுற மாதிரி இப்போ கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் 2, அதில் 2, 4 பீஸாக இருக்குது. இது ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இதை இன்னொரு நம்ம 32 இன்ச் பீஸில் இதை அப்படியே வச்சு இன்னொரு பார்ட்டுகள், அதாவது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம அம்பர்லா பார்ட்டு இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் இருக்கிற துணி வச்சு பாடி போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 இன்ச் லென்த் வைக்கிறேன். பாடியோட அளவு பார்த்திங்கன்னா 39 இன்ச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்தி நம்மளுக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு விட்டு ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சு ஒரு 21 இன்ச் ஒரு பக்கத்துக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாடி வந்து ஒரு 40 இன்ச் அந்த மாதிரி வரும். பாடி போர்ஷனுக்கு வேணுங்கிற அந்த மெட்டீரியல் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம கழுத்து ஆம்கோல் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஒரு 6 இன்ச்சு, பேக் நெக் வந்து ஒரு 7.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு, ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து இது வந்து ஒரு 3 இன்ச் வச்சு ஷோல்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதில் இருக்கிற மாதிரியே ஒரு பஃப் ஹேண்ட் கட் பண்ணணும். பஃப் ஹேண்டுக்கு இது நார்மல் பஃப்பு, கீழே வந்து பட்டையாக வந்து அந்த பைப்பிங் வந்து பட்டையாக கொடுத்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் தான் அது. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்போ ஸ்லீவ் கிட்ட அது வர மாதிரி ஒரு 10 இன்ச் அளவுக்கு எனக்கு துணி தேவைப்பட்டுச்சு. அதாவது 10 இன்ச் டோட்டல் லென்த் இருக்கிற மாதிரி பஃப் ஸ்லீவ் கழகு எவ்வளோ துணி தேவையோ அந்த மாதிரி எடுத்து, கொஞ்சம் பஃப் நிறையா தேவைன்னா நம்மளுக்கு துணியும் கொஞ்சம் அதை விட அதிகமாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியமான பஃப் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மல் ஸ்லீவோட ஒரு 5 இன்ச் மாதிரி நான் அதிகமாக வச்சு மெட்டீரியலை கட் பண்ணி எடுத்துட்டேன். நார்மல் ஸ்லீவுக்கு கட் பண்ணுற மாதிரியே ஒரு 3 இன்ச் குறைச்சி நான் வந்து பஃப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே வர பட்டையான அளவு இந்த மாதிரி மடிச்சடிச்சுக்கிற மாதிரி அதுக்கும் மெட்டீரியல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இந்த அக்கோபா மெட்டீரியல் ஃபுல்லு ஹோல்ஸோடு தான் வரும். ஸோ இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துடலாம். இதே ப்ளூ கலரில் நான் லைனிங் வந்து மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நான் லைனிங் கட் பண்ணல. இந்த லைனிங் எப்படி கட் பண்ணாங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இதே ஷார்ட் வீடியோவில் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த அம்பர்லா பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது 4 பீஸ் ஒரு பக்கத்துக்கு வரணும். அதை வந்து இந்த மாதிரி 4 பீஸையும் ஒன்றா ஜாயின் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். அதோட லைனிங்கையும் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி போர்ஷனை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி தான், அதாவது நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பேக் சைடு ரவுண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டார் மாதிரி டிசைனும் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு
நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லைனிங்கை வந்து நம்ம மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணி தையல் போட்டு திருப்பி அதை எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டு ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எல்லா சுடிதார்லேயும் பண்ணுற சேம் ஒர்க்கு தான். பேக் பீஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அது ரவுண்ட் நெக் தான். பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்டார் மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து வர மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்கேன். இதை வந்து தையல் போட்டு இதையும் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தையல் போட்டு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வசதியாக ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து ரெண்டாம் மடக்கி இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 சைட்லேயும் ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். அதாவது டாட் வந்து சன்னமாக இருந்தாலே போதும். ஏன்னா இல்லாட்டினா இது வந்து நம்ம சுடிதாருங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது அசிங்கமாக தெரிகிற மாதிரி ஆயிரும். அந்த டாட் வந்து பெருசாக தூக்குற மாதிரி ஆயிரும். அதனால் டாட்டை வந்து ரொம்ப மைல்டாக பிடிச்சாலே போதும். இதே சேம் மெத்தடில் பேக் சைட்லேயும் நம்ம டாட் பிடிச்சி வச்சுக்கலாம். அதாவது பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா பேக் சைடு நார்மலாக நம்ம டாட் பிடிப்போம், அது வந்து ரொம்ப சன்னமாக தான் பிடிப்போம். அதே அளவுக்கு சன்னமாக இந்த ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிச்சாலே நம்மளுக்கு போதுமாக இருக்கும். இந்த மாதிரி இடுப்பு போர்ஷனோட தையல் போட்டு 2 பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது கீழே வர அம்பர்லா பார்ட் பீஸையும் நம்ம பாடி போர்ஷனையும் அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி கை அட்டாச் பண்ணால் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த பஃப்பு கேண்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஃப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் வைக்கிற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த சைடில், அதாவது மேல் பக்கம் ஷோல்டர் பக்கம் வர இடத்துல அந்த நம்ம எந்த அளவுக்கு பஃப் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருந்தோமோ அதில் அந்த மெட்டீரியலை கொஞ்சம் நல்லா மடித்து பஃப் வச்சுட்டு அதே அளவுக்கு கீழேயும் அந்த சுருக்கை வந்து பிடிச்சி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த கையில் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக கீழே வந்து அந்த பைப்பிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பட்டையாக வரத்துக்காக கொஞ்சம் ஒரு செப்ரேட் பீஸ் அட்டாச் பண்ணி அது வந்து என்ன சைஸில் அது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மாதிரி பட்டையாக இருந்துச்சு. அதை வந்து அதே மாதிரியே இதில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 கையும் அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். கை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோல்டரை சென்டர் பண்ணி கையோட அந்த பஃப் இருக்கிற இடத்தையும் சென்டர் பண்ணி இப்படி பாடி போர்ஷனோட நம்ம கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு கையையும் சேம் மெத்தடில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கையோட அளவு என்னன்னு பார்த்துட்டு கையோட அளவு பார்த்திங்கன்னா, அதாவது கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் கீழே அந்த அளவு வச்சுட்டு பாடியோட அளவு வச்சு அப்படியே ஃபுல்லாக சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனிங், அதாவது ஒரு இடுப்பு போர்ஷனில் ஒரு 5 இன்ச் அளவுக்கு லைனிங்கையும் நம்ம இந்த மெயின் பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிட்டு உள்ளே திருப்பி இந்த மெயின் பீஸில் 2ஐயும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து லைனிங்கையும் சரி அதோட இந்த மெயின் பீஸையும் சரி ஒரு 1/2 இன்ச், அதாவது 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சில் 2 ஃபோல்டு பண்ணி மடித்து தையல் போட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம தைச்ச ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் இது தான். பார்த்திங்கன்னா பஃபோட அளவு இந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இந்த 4 பீஸோட அளவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமாக தான் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப லுக்காக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.